நான் நடிகர் சிவகுமார் பேசுகிறேன். சரோஜாதேவி அம்மாவோட நான் நடித்தது ஒரே ஒரு படம் 1968 வந்தது. படமா பாசமானு KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணார். அது ஃபுட்டேஜ் காரணமாக நானும் புஷ்பதா நடித்த பகுதியை தூக்கிட்டாங்க. அந்த ஒரு படம் தான் அந்த அம்மா நடித்தேன். சரோஜாதேவி அம்மா வந்து முதல்ல கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தினவர் டைரக்டர் K. சுப்பிரமணியம், பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா. அந்த படத்துக்கு பேர் கச்ச தேவயானி. 1956 அந்த படம் வந்துச்சு. இந்த அம்மா கன்னடத்தில் வந்து 42 படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் வந்து 1957 தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படம் சின்னண்ணாமலை ப்ரொடியூஸ் பண்ணால், சிவாஜி தான் ஹீரோ நடிப்பார். அதில் சும்மா ஒரு தேவதை மாதிரி ஒரு சின்ன கேரக்டர், ஒரு 2-3 சீனாக வருவாங்க. அதுதான் அவங்க நடித்த முதல் படம் 1957 தங்கமலை ரகசியம். அப்புறம் 1958 எம்ஜிஆர் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த நாடோடி மன்னனில் பானுமதி அம்மா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க. செகண்ட் ஹாஃபில் சரோஜதேவி கலர் படமாக அந்த போர்ஷன் எடுத்துப்பாங்க. பிரமாமாக கிளாமராக காட்டியிருப்பார். அதில் 1959 சிவாஜி கூட நடித்த படம் வந்து பாகப்பிரிவினை. சரவணா ஃபிலிம்ஸ் வேல்மணி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். பீம்சிங் டைரக்ட் பண்ண படம். அது ஒரு சூப்பர் ஹிட் படம் பாகப்பிரிவினை. அதே வருஷத்தில் ஸ்ரீதர் முதல் டைரக்ட் பண்ணுறாரு. கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணார். அது இவங்க தான் மெயின் ஹீரோயின். ரன்னவே ஹிட் படம் அந்த படம். கேஷ்னோ தியேட்டரில் நான் ஓவிய கல்லூரியில் படிக்கும் போது அந்த படம் பார்த்துருக்கேன். கல்யாண பரிசு ஜெமினி கணேசன் ஹீரோ நடிப்பார். அந்த பக்கத்தில் வந்து விஜயகுமாரி இன்னொரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம் 1959 ரன்னவே ஹிட்டு. அதுக்கப்புறம் சின்னப்பத்தேவர் எடுத்த படங்களில் உங்களுக்கே தெரியும், எம்ஜிஆர் வந்து 16 படங்களில் சின்னப்பத்தேவர் நடித்து கொடுத்துருக்காரு. அதில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்களுக்குமே இந்த அம்மா தான் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட இந்த அம்மா நடித்த படங்கள் வந்து 26 படங்கள் எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான படங்கள் வந்து பெரிய இடத்து பெண், தெய்வத்தாய், படகோட்டி, பணக்கார குடும்பம், எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பேவா, பறக்கும்பாவை, அரச கட்டளை, இதெல்லாம் ரொம்ப சூப்பர் ஹிட்டான படங்கள். அதுக்கப்புறம் சிவாஜி கூட 19 படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் ஜெமினி தயாரித்த இரும்புத்திரை, சரவணா ஃபிலிம்ஸு பாலும் படமும் இதுவும் பீம்சிங் டைரக்ட் பண்ணது. ஆலயமணி K. சங்கர் டைரக்ட் பண்ண படம். பார்த்தால் பசி தீரும், இருவர் உள்ளம் LV பிரசாத் டைரக்ட் பண்ண படம். குலமகள் ராதை AP நாகராஜன் டைரக்ட் பண்ண படம். புதிய பறவை சிவாஜி ஃபிலிம்ஸு முதல்ல கலர் எடுத்த படம். சூப்பர் ஹிட் படம். பார்த்த ஞாபகம் பண்ணி படமெல்லாம் கொஞ்சம் சாங் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் படமாக பாசமாக KG எடுத்த படம். அது ஒரு ஹிட் படம். தாமரை நெஞ்சம், அது பாலச்சந்தர் K. பாலச்சந்தர் எடுத்த ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட், எமோஷனல் சோக காட்சியில் நடித்து ஹிட்டான படம் தாமரை நெஞ்சம். அதே மாதிரி படம் KS கோபாலன் குலவிளக்குன்னு ஒரு படம், ஒரு வாயில் ரத்தவாந்தி எல்லாம் எடுத்து நடிப்பாங்க அந்த அம்மா. அது 2 படம் வந்து கேரக்டரோட அந்த அம்மா பண்ணும். பாக்கி எல்லா படங்களுமே கிளாமரில் தான் ஜாஸ்தி பண்ணியிருப்பாங்க. ஜெமினி கணேசன் கூட 22 படங்கள் பண்ணியிருக்காங்க. கல்யாண பரிசு, வாழ வைத்த தெய்வம், அது தேவர் எடுத்த படம். கைராசி, ஆடிப்பெருக்கு. இந்தி படங்களில் 11 படங்கள். அசோக்குமார் டாப்பில் இருக்கிறாரு. திலீப்குமார் அவங்க தான் பெரிய ஹீரோஸ் அந்த காலத்தில். அசோக்குமார், திலீப்குமார், ஷம்மி கபூர், சுனில் தத் இந்த ஹீரோக்களோட 11 படங்கள் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு NT ராமராவ், நாகேஸ்வரா. இங்கே எப்படி சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி NT ராமராவ், நாகேஸ்வராவ் தான் மெயின். தெலுங்கு படங்கள் 27 படங்கள் இந்த அம்மா பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தமாக கூட்டினீங்கன்னா கன்னட படம், தெலுங்கு, தமிழ் எல்லாம் சேர்த்திங்கன்னா 170 படங்களில் 4 மொழிகளில் நடித்தவர். வந்து அவ்வளோதான் இப்போதைக்கு அவனை பற்றி சொல்ல முடியும். கடைசி வரைக்கும் கிளாமராகவே நடித்தவங்க. 87 வயசுக்கான 87 வயசில் ஒரு நடிகை நடிக்க நிறுத்துறாங்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு வீடெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லுவாங்க. ஒரு கோடீஸ்வரியாகவே வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகைன்னு நம்ம சரோஜாதேவி அம்மாவை சொல்லலாம். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும்.